டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இதில் பார்த்திங்கன்னா அறிவியல், வரலாறு, புவியியல், இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றியும் 100 கொடுத்துருப்பேன். இப்போ வரலாறு பகுதி 2 1 to 150 வரைக்கும் 1லேருந்து 150 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கலந்து வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. வரலாறு என்றால் என்ன? பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. தவறான இணையை கண்டுபிடி. மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள். வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். கல்வெட்டுக்கள் ஆதாரங்கள் தொல்பொருள். அசோக சக்கரத்தில் டேஷ் ஆரக்கால்கள் உள்ளன. 24 ஆரக்கால்கள் உள்ளன. பின்வருவனவற்றுள் சரியான தேர்வு செய்க. கூற்று, காரணம். கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. பொறுத்துக. பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள், செப்பேடுகள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மதச்சார்புள்ள இலக்கியம் தேவாரம். மனிதர்கள் பரிமாண வளர்ச்சி. பரிமாணத்தின் வழிமுறை படிப்படியானது. தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது. ஆப்பிரிக்கா. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னுமிடத்தில் காணப்படுகின்றன. பொறிவரை குகை. பின்வரும் கூற்றுகளில் சரியான தேர்வு செய்க. கூற்று, காரணம். கூற்றுக்கும் காரணமும் சரி, ஆனால் பொருத்தமான காரணம் அல்ல. சரியான இணையை கண்டுபிடி. ஹோமோ எரெக்டஸ் சிந்திக்கும் மனிதன். சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். தவறான இணையை தேர்ந்தெடு. ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு. டேஷ் மிக பழமையான நாகரிகம். மெசபடோமியா. இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. கூற்று, காரணமும் சரி. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க.
கூற்று காரணம். கூற்றும் காரணமும் சரி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது கூற்று காரணம். கூற்றும் காரணமும் சரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மோட்சதார பற்றிய கூறுகளில் எவை சரியானவை? வீடுகள் கட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் தார் கொண்டு பூசப்பட்டன. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள் தெருக்கள் வடிவமைப்பு மற்றும் செங்கல் நகரங்கள் தெருக்கள் வடிவமைப்பு செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை ஒரு விரிவான நன்கு மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதி விளங்கியது. மேலே கூறப்பட்ட கூற்றுகளில் எவை சரியானவை? 1, 2 அனைத்தும் சரி. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது 1 மட்டும் சரி. பின்வருவனவற்றை பொருத்துக. மொகஞ்சதாரோ இறந்தோர் மேடு. வெண்கலம் மேடான பகுதி. கோட்டை மேடான பகுதி. வெண்கலம் உலோக கலவை. கோட்டை மேடான பகுதி. கார்னிலியன் சிவப்பு மணிக்கல். தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள். 65,000 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் சிந்துவெளி. இவற்றுள் எது தமிழக நகரம்? காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் தொண்டி. கீழடி அகழ்வாய்வில் தொடர்புடைய நகரம் மதுரை. சரியான தொடரை கண்டறிக. கொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து மற்றும் ஏற்றுமதி செய்யப்பட்டது. தவறான தொடரை கண்டறிக. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். சரியான இணையை கண்டறிக. கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். சரியான இணையை கண்டறிக. கீழ்கடல் அகில். கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன். கோவில்களில் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். பின்வரும் கூற்றுகளில் சரியான தேர்வு செய்க. கூற்று சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. அனைத்தும் சரி. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். இந்தியாவின் 7 புனித தலங்களும் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். ஆரியர்கள் முதலில் பகுதியில் குடி அமர்ந்தனர். பஞ்சாப். ஆரியர்கள் டேஷில் இருந்து வந்தனர். மத்திய ஆசியா. வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? 1/6. வேத காலத்தில் மக்களிடமிருந்து டேஷ் என்ற வரி வசூலிக்கப்பட்டது. பாலி. ஆதிச்சநல்லூர் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தூத்துக்குடி. கூற்றும் காரணமும் சரியானவை. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. பின்வரும் கூற்றுகள் சரியானது. கூற்று 2 கூற்றுகளும் சரியானவை. வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் எது தவறானது? குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது.
கீழ்கண்டவற்றில் எந்த ஏறுவரிசை ரிக்வேத சமுதத்தை பொறுத்த மட்டில் சரியானது? குலா, கிராமா, விஷ், ஜனா, ராஷ்டிரம். பின்வருவனவற்றை பொறுத்துக. கீழடி, பகடை, பொருந்தல், கொழுமுனைகள், கொடுமணல், கழல் அச்சுகள், ஆதிச்சநல்லூர், தங்க ஆபரணங்கள். மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கையும். பௌத்த நூல்களில் பெயர் என்ன? திரிபீடங்கள். சமணத்தில் முதல் தீர்த்தங்கரர் யார்? ரிஷபர். மூன்றாம் பௌத்த சபை எங்கு கட்டப்பட்டுள்ளது? பாடலிபுத்திரம். மூன்றாம் பௌத்த சபை எங்கு கட்டப்பட்டது? பாடலிபுத்திரம். புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? சாரநாத். சமணம் குறித்து கீழ்கண்டவற்றில் எது சரியானது? உலகை தோற்றுவித்தவர் கடவுள் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறது. தவறான இணையை கண்டுபிடி. பிரம்மச்சரியம் திருமண நிலை. சித்தார்த்த கௌதமர் குறித்து கீழே காண்பனவற்றுள் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரி. இந்து மதத்தை நிறுவியவர் அவரே. மகாவீரனின் கோட்பாடு என்று அழைக்கப்படுவது திரிரத்தினங்கள். பௌத்தத்தை நிறுவியவர் கௌதம புத்தர். காஞ்சிபுரத்திலுள்ள திருப்பதிக்குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் என்று அழைக்கப்பட்டது. ஜைன காஞ்சி. டேஷ் என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டனவாகும். ஸ்தூபி. பின்வரும் கூற்றுகளில் சரியான தேர்வு செய்க. ஒரு சாதாரண மனிதரால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது. காரணம், உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சார்ந்தவை. கூற்றும் அதன் காரணமும் சரி. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. கூற்றும் அதற்கு காரணம் சரியானவை. சரியானதை தேர்வு செய்க. 2 மட்டும் சரி. பௌத்த துறவிகள் தங்குமிடம். சமணம் புத்தம் உருவாக்கும் கீழ்கண்ட கூற்றுகளை காரணமாக கருதலாமா? 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2. பின்வருவற்றை பொறுத்துக. அங்கங்கள் சமண நூல். மகாவீரர் வர்த்தமானர். புத்தர் சாக்கியமுனி. சைத்தியம் பௌத்தர் கோவில்கள். பிட்சுக்கள் துறவிகள். குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை 4 மகாஜனங்களில் மிகவும் வலிமையான அரசு எது? மகதம். கீழ்கண்டவற்ற கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் அஜாதசத்ரு. காண்பனவற்றில் எது மௌரியர் காலத்திற்கான சான்றுகளாகும்? இவை அனைத்தும். சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துரத்து என்னும் சமண துறவிகளோடு சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து எனும் சமண துறவியோடு சரவணபெல கோலாவுக்குச் சென்றார். பத்திரபாகு. செல்யூகஸ் திகேட்டரின் தூதுவர் மெகஸ்தனீஸ். செல்யூகஸ் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் பிருகத்ரதா. டேஷ் மகதத்தின் தொடக்ககால தலைநகராக இருந்தது ராஜகிரகம். முத்ராட்சதை எழுதியவர் விசாகதத்தர். பிந்துசாரரின் மகனாவார் அசோகர். மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர். நாடு முழுவதிலும் தர்மத்தை பரப்புவதற்காக டேஷ் பணியமர்த்தப்பட்டனர். தர்ம மகா மாத்திரர்கள்.
பின்வரும் கூற்றுகளில் சரியான தேர்வு கூற்று காரணம் ஆகிய இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை சரி? 2 மட்டும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை சரி? 2 மட்டும். கீழ்கண்டவற்றை காலக்கோட்டின்படி வரிசைப்படுத்தவும். ஹரியங்கா. கீழ்கண்டவைகளில் எது மகத பேரரசின் எழுச்சிக்கு காரணமாயிற்று? 1 மட்டும், 2, 4 மட்டும். பின்வருவனவற்றை பொறுத்துக. கணா. கணா. மக்கள். மெகஸ்தனீஸ். இண்டிகா. சாணக்கியா. அர்த்தசாஸ்திரம். தர்ம யாத்திரை. மக்கள். மத சுற்றுப்பயணம். கணா, மக்கள், மெகஸ்தனீஸ், இண்டிகா, சாணக்கியா, அர்த்தசாஸ்திரம், தர்ம யாத்திரை, மத சுற்றுப்பயணம். பண்டைய கால தமிழகத்தின் சமூகம் பண்பாடும் சங்ககாலம். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? பல்லவர். பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் ஆவார்? களப்பிரர்கள். சங்ககால தானை தலைவன் நிலவரி என்று அழைக்கப்பட்டது? இறை. பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது: ஊர், குற்றம், நாடு, மண்டலம். பின்வருவனவற்றை கூற்றுகளில் சரியான தேர்வு செய்க. கூற்று காரணம். கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? எவை? 1 மற்றும் 3. 1. கரிகாலன் தலையாலங்காலம் போரில் வெற்றி பெற்றான். சங்க காலத்தைச் சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடையில் எழுதப்பட்டன. சரியான கூற்றினை காண்க. 1 மற்றும் 2 மற்றும் 4 சரி. அரச வம்சங்களையும் அரச முத்திரையையும் பொறுத்துக. பின்வருவனவற்றை பொறுத்துக. தென்னர், பாண்டியர். வானவர், சேரர். சென்னி, சோழர். அதியமான், வேளிர். கடைசி மௌரிய அரசரை கொன்றவர். இந்தியா மௌரியருக்கும் பின்னர் புஷ்யமித்திரர். சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிமுகா. குஷான பேரரசு அனைவரின் தலை சிறந்தவர் கனிஷ்கர். கிமு 2ஆம் நூற்றாண்டில் பகுதியில் கண்டார சமஸ்கிருத பள்ளி தலைத்தோங்கியது. தக்காணம். சாகர்கள் நகரத்தை தலைநகராக
கொண்டு காந்தார பகுதியை ஆட்சி செய்தனர். சிர்கப் இந்தோ பார்த்திய அரசை நிறுவியவர் கொண்டோ பெர்னாசால். தெற்கே டேஷ் இறப்பிற்கு பின்னர் சாதவாகனர் சுதந்திர அரசர்களாயினர். அசோகர் ஹாலா எழுதிய நூலின் பெயர் சட்டசாய் சதி. டேஷ் கண்வ வம்சத்தின் கடைசி அரசனாவார். சுதர்மன் குஷானர்களின் பிந்தைய தலைநகரம் டேஷ் ஆகும். பெஷாவர் அல்லது புருஷபுரா. பின்வரும் கூற்றுகளில் சரியான தேர்வு செய்க. கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை சரி? கூற்று 2 தவறு, ஆனால் கூற்று 1 சரி. பின்வருவனவற்றை பொறுத்துக. பதஞ்சலி 2ஆம் சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர். அக்னிமத்ரர் மாளவிகாக்கனி மித்ரம். அரசர் காவரவேரர் கலிங்கம். டெமிட்ரியஸ் இந்தோ கிரேக்கர். கோண்டோபெர்னஸ் இந்தோ பார்த்தியர். பேரரசர்களின் காலம் குப்தர் வர்த்தகர். குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் ஹரிசேனர் ஆவார். சந்திரகுப்தர் நிறுவப்பட்ட ஒற்றை இருப்பு தூண் மெக்ராலி என்ற இடத்தில் உள்ளது. அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் சுஸ்ருதர். வங்காளத்தின் கவுட அரசர் சாசங்கர். கீழ்கண்டவற்றில் கால வரிசைப்படி அமைத்துள்ளது எது? ஸ்ரீகுப்தர், 1ஆம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், விக்கிரமாதித்யர். இலங்கை அரசர் சமுத்திரகுப்தரின் சம காலத்தவர் ஆவார். ஸ்ரீமேகவர்மன். 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் டேஷ் படையெடுப்பு குப்தர்களின் வீச்சுக்கு வழிகோலியது ஹீனர்கள். குப்தர்களின் அலுவல மொழி சமஸ்கிருதம். பல்லவ அரசர் டேஷ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். விஷ்ணுகோபன். வர்த்தக அரசு வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் அர்ஷர் ஆவார். அர்ஷர் தலைநகரை டேஷிலிருந்து கண்ணோசிக்கு மாற்றினார். தானேஸ்வரம். பின்வரும் கூற்றுகளில் சரியானது கூற்று காரணம். காரணமும் கூற்றும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் சரியான விளக்கம் அல்ல. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை சரி? கூற்று 1, கூற்று 2. 1ஆம் கூற்று தவறு, 2ஆம் கூற்று சரி. கீழ்காணும் கூற்றுகளை சிந்திக்கவும் அவற்றில் எவை சரியானவை என்பதை கண்டறியவும். 1 மட்டும் சரி. அதிக வட்டிக்கு பணம் கடன் வாங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது. பின்வருவனவற்றை பொறுத்துக. மிகிரகுலர், ஸ்கந்தகுப்தர், ஆரியப்பட்டா, வானியல், நாலந்தா, பாக், சார்த்தவாகா, குமாரகுப்தர். பின்வருவனவற்றை பொறுத்துக. பாணர் ஷர்ஷசரிதம், அர்ஷர் ரத்னவலி, நாலந்தா பல்கலைக்கழகம் 10,000 மாணவர்கள். யுவான் சுவாங், சியூகி, பௌத்த சபை பிரயாகை. தென்னிந்திய அரசுகள். கீழ்கண்டவற்றுள் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது யார்? 2ஆம் நந்திவர்மன். வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது 2ஆம் நந்திவர்மன்.
கீழ்கண்டவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாவை? மத்த விலாசன், விசித்திரசித்தன், குணபாரன். இவை மூன்றும். கீழ்கண்டவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? ஐகோல். கீழ்கண்டவற்றில் எது சரியான இணை இல்லை? எலிபோண்டா குகைகள், அசோகர். தவறான இணையை கண்டறியும். வாட்ஸ் யாயர், பாரத வெண்பா. டேஷ் ஹர்ஷவர்தனை நர்மதை ஆற்றில் கரையில் தோற்கடித்தார் இரண்டாம் புலிகேசி. டேஷ் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டிக் கொண்டார் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டிக் கொண்டார். ஐங்கோல் கல்வெட்டின் ஆசிரியர் ரவிகீர்த்தி. ஐங்கோல் கல்வெட்டின் ஆசிரியர் ரவிகீர்த்தி. டேஷ் முதலாம் நரசிம்மவர்மன் படைத்தளபதி ஆவார். பரஞ்சோதி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது எவை சரி? கூற்று 1, கூற்று 2. இரு கூற்றுகளும் சரி. பல்லவ அரசினை பற்றிய கூற்றுகளை சிந்திக்கவும். கூற்று 1, கூற்று 2 மட்டும் சரி. கூற்று 2 மட்டும் சரி. ராஷ்டிர வம்சம் குறித்து கீழ்காணும் சிந்தித்து அவற்றில் எவை சரியான கூற்றை கண்டறியவும். மூன்றும் சரி. இவ்வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்கர். அமோவர்ஷகர் கவிராஜ மரகத்தை எழுதினார். முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டினார். பின்வருவனவற்றை பொறுத்துக. பல்லவர் காஞ்சி, கீழை சாளுக்கியர் வெங்கி, மேலை சாளுக்கியர் கல்யாணி, ராஷ்டிரகூடர் மான்யகேட்டா. இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். டேஷ் டேஷ் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுக்கள் பல்லவர்களின் இசை ஆர்வத்தை உணர்த்துகின்றன. குடுமியான்மலை, திருமயம். டேஷ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாகனங்களாகும். பொறிப்புகள். கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஷ் ஆகும். தேவதானம். டேஷ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. சோழர். முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் தாஜ் உல் மஆசர். அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதூத்தர் ஆவார். டேஷ் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது. உத்திரமேரூர். தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் டேஷ் ஆவார். முகமது கோரி.